புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி காலம் காலமாக இந்த மண்ணிலே நேர்மையாக இருக்கக்கூடியவர்களை ஊக்குவிப்பு என்பது நம் சமுதாயத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று தான் மட்டும் நல்லவனாக இருப்பதற்கு முக்கிய இந்த உலகத்தில் யார் நல்லவன் என்று அடையாளம் காட்டப்படுகிறதோ அந்த நல்லவனை காலம் காலமாக ஆட்சி பீடத்தில் உட்கார வைப்பதால் நம்முடைய நேர்மைக்கு அழகு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். நிகழ்காலத்தில் எத்தனை பிரச்சனைகள், ஒன்றா இரண்டா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம் சமூகத்திலே இந்த மண்ணிலே கடவுள் இல்லை என்று சொல்லப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். நாத்திகள் கூட இருக்கிறார்கள், கடவுள் இல்லை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த கடவுளை வணங்கக்கூடாது, அந்த கடவுள் தான் வணங்கணும், அந்த கடவுள் வணங்கக்கூடாது, இந்த கடவுள் தான் வணங்கணும் சொல்றோடு பார்த்துக்கிறோம். ஆனால் வாழும் தமிழகத்தில் சொந்த மதத்தில் உள்ள கல்ச்சர் கலாச்சாரங்களை கூட நீ பின்பற்றக்கூடாது என்று சொல்வதற்கு எவ்வளவு தகுதி இருக்கு? கடவுளை வேண்டுமானால் விமர்சிக்கலாம். நீ அல்லாஹ்வை வணங்கு, நீ முருகனை வணங்காத, நீ முருகனை வணங்கு, நீ அல்லாஹ்வை வணங்காத சொல்வதற்கு இந்த மண்ணிலே சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் ஒரு மதத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற கூடாது, ஒரு மதத்தினுடைய வழிபாட்டை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த மண்ணிலே யாருக்கும் இடமில்லை, சட்டத்தில் கூட இடமில்லை. அப்படி இருக்கிற இந்த நாட்டில் நாம் வாழும் நிகழ்கால கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஷரியத்தில் எப்படியெல்லாம் கை வைத்தார்கள், ஒன்றா இரண்டா? நான் ஆரம்பத்தில் பதிவு செய்தது போன்று சிஏ மூலமாக, என்ஆர்சி மூலமாக, என்பிஆர் மூலமாக, வக்ஃபு சட்டம் மூலமாக, தலாக்கு சட்டம் மூலமாக, ஹிஜாபின் மூலமாக, ஆட்சியின் மூலமாக முஸ்லிம்களுக்கு எவையெல்லாம் சட்டங்கள் சரியத்தில் சொல்லப்பட்டதோ அது அத்தனையையும் கை வைத்தவர்கள் துஷ்மன்கள், விரோதிகள், துரோகிகள், எதிரிகள். அப்படிப்பட்டவர்கள் எந்த கோலத்திலும் எந்த ரோகத்திலும் வந்தாலும் முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அப்படிப்பட்ட நேர்மையானவர்களை ஊக்குவிப்பது கடமை. ஆனால் நீங்கள் நேர்மையானவர்களாக இருங்கள். அல்லாஹ் நேர்மையானவர்களை விரும்புகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் ஆழமாக உற்று கவனித்தால் நேர்மையானவர்களை நாம் ஊக்குவிப்பது என்பது நம்முடைய கட்டாய கடமை என்பது புரிய வருகிறது. நல்லடியார்களே, இப்படி நேர்மையானவர்களை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தார்மீக உரிமையும் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இருக்குது என்பதை அல்லாஹ் ரசூலும் சொல்லி காண்பிக்கிறார்கள். என்று சொன்னால் நம்மில் நிறைய பேர் என்ன செய்வார்கள்? பாகுபாடு காட்டுவார்கள். நான் பெரியவன், சின்னவன், நான் இப்படி உள்ளவன், அப்படி உள்ளவன், எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு, அவ்வளவு கூட்டம் இருக்கு, அதெல்லாம் ஓரமா வைக்கும். அனுபவம் ஒன்று இருக்கு, அது முதல்ல மதிக்கிறது. அனுபவத்தை மதிக்காதவன் முதலில் அவன் மனிதனை கிடையாது. ஆண்டாண்டு காலமாக நம் மண்ணில் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய அந்த பின்னர் என்ன தெரியுமா? அனுபவம் தான். அப்படிப்பட்ட அனுபவத்தை இன்றைக்கு ஒரு விதமான பிரச்சனையும் வந்ததற்கு பின்னால் அனுபவத்தை தூக்கி குப்பையை போட்டுவிட்டு நம்மை நேர்மையாக வழிநடத்தியவர்களை நமக்கு எல்லா காலத்திலும் உறுதுணையாக நமக்காக சட்ட சிக்கல் வருகிற போதெல்லாம் ஆட்சியாளர்கள் நம்மோடு இருந்தது எல்லாம் முஸ்லிம்கள் கடந்து மறந்துவிடக் கூடாது. இன்றையும் முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இது சும்மாவுடைய மேடை, அரசியலில் பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள், முதலில் வந்து நிற்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு அடையாளம் காட்டப்படாமல் தூக்கி வீசப்படுகிறார்கள். காரணம் என்ன? ஒரு விதமான அழகு இன்றைக்கு உருவாகிவிட்டது இந்த சமூகத்தில். ஒரு விதமான ஒரு அலங்காரம் வந்துருச்சு, ஒண்ணுமே கிடையாது. எனவே இந்த சமுதாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது. நேர்மையாளர்களை விட்டு விட்டால் நாளை மறுதினம் அல்லது வருங்காலத்தில் நாம் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் என்பதையும் நிகழ்காலத்தினுடைய ஒவ்வொரு செய்தியும் நமக்கு எடுத்து வைக்கிறது. நாம் வாழும் இந்த காலத்தில் துணியர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு விதமான ஒரு மேம்பாலம், இந்த மேம்பாலத்தில் எல்லா வாகனமும் ஏறும். அப்படி அந்த வாகனங்கள் ஏறுகிற பொழுது செல்வம் படைப்புடைய வாகனமும் ஏறும், ஏழ்மையாளருடைய வாகனமும் ஏறும். செல்வம் படைப்புடைய வாகனம் மேம்பாலத்தில் ஏறுகிற பொழுது அந்த ஓட்டுநரிடத்தில் அந்த வாகனத்தின் உரிமையாளர் நான் ஏறுகிற பொழுது நான் வாகனம் பார்த்தவனாக இருக்கக்கூடாது,